உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ரெண்டு விஷயம் இருக்கு. மோதிரமும் இருக்கு, ராமரும் இருக்காரு. சீதா has to choose one. She will still choose the மோதிரம் over ராமா. அந்த அளவுக்கு மோதிரம் அவளுக்கு இச்சையா. ஏன்ல வியாக்கியாதா இது கோவிந்தராஜன் எடுக்கிறது அப்படியே படிக்கிற மாதிரி. கரவிபூஷணமித்யனேன போகாதிசயாது பிரணவகோபே பிரவೃತ್ತ பரஸ்பரமாலோகன பாஷணாதி விரஹதசாயாம் காஞ்சிதே பாஷதே மானாதிசயேன மௌனே கிருதே ராமோ அங்குலீயகம் பூமோச்யாவதி ஸ்ம ததா வியாஜேனச்சு அங்குலீயகமிதி சீதாயா அபியேதி பிரணயகோபசைத்ரியாது பரஸ்பரஸ்வேஷோ பூயோ அபியபூ அப்படின்னு ஒரு கதை சொல்றாரு. என்னன்னா, இவ ரெண்டு பேரும் ராமரும் சீதையும் இலக்குவனோடு கோதாவரி நதிக்கரையில் வாழ்ந்திருந்த போது இல்ல சுகமா சூர்பனகாலா வரதுக்கு முன்னாடி பிஃபோர் சூர்பனகா பிஎஸ் ஆஃப்டர் சூர்பனகா ஏஎஸ் அந்த மாதிரி பிஃபோர் சூர்பனகா நன்றாக வாழ்ந்த போது ஒரு நாள் ராமரும் சீதையும் ஒரு தாயக்கட்டையில விளையாடிட்டு இருக்காங்க. லக்ஷ்மணனால இதெல்லாம் விளையாட முடியாது. அவங்க அடுத்த வேலை உட்காந்து கைகாய இருக்கணும், பாத்திரத்தை தேக்கணும், உள்ள போய் எல்லா வேலையும் பண்றேன்னு விட்டாரு. இந்த அம்மங்காரன் சுவாமி ஒண்ணு மாட்டார். ராமர் சீதைக்கும் ரெசார்ட் வாழ்க்கை பதிவு எல்லாம் பாவம் காத்தாலே ராத்திரிக்கும் படிச்சு கொட்டிட்டு இருக்காரு. அதனால எல்லாம் போட்ட பிறகு அவருக்கு வேலை. ராமரும் சீதையும் பதி பத்னி விளையாடிட்டு இருக்கா. பஷ்யந்தீஷு ஸ்ருதிஷு கவிதா சுவிருந்தேன சாத்தம் மத்தியே கிருத்ய திரிகுணபலகம் நிர்மித ஸ்தான வேதம் விஸ்வாதீஷ பிரணயி சதா விப்ரவன் த்யுதவிருத்தௌ பிரம்மேஷாத்யாதரியுவையோ ரக்ஷசார பிரச்சாரம்னு தேசிகன் ஸ்ரீஸ்துதியில் எடுத்தார். தாயம் விளையாடிட்டு இருக்காளா பெருமாளன் தாயார். அதுல ஏறக்குறைய பெருமாளுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் குறையிற மாதிரி இருக்கான். பெருமாளுக்கு ஒரு நினைப்பு, யார்கிட்ட தோற்கவே கூடாது. அவர் அஜாத சத்ரு, அசகாய சூர, அனபாய சாஸ்திரி, யார்கிட்ட தோற்க கூடாது. சீதை கிட்டே தோற்கிறத கொஞ்சம் கடினமா நினைச்ச பகவான், தோற்க கூடாது. சீதா ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. என்ன இல்லையே, இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நகர்த்தினா தான் எனக்கு விழுவும், அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் விழுவும். அப்ப சீதை என்ன வாட் ஆர் யூ டூயிங் ராம क्या कर रही हो அப்படி கேட்கறதுக்கு என்ன ஆயிடுச்சு, ஏதோ பண்ண போய் சீதை தன்னுடைய தலையுக்கு கீழே இட அவள் திலகத்தை ஸ்லைட்டா அழிச்சு. அவ்வளவு அது எப்படி கை அப்படி போய் அழிஞ்சு. இது பெரிய விஷயம் இல்ல. சீதா இது ஒரு சென்டிமெண்டல் பேடி. How dare you Rama, I will not talk to you அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் பேசாம இருந்தான். ராம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பேசாம இருப்பாளா? இவர் I will not talk to you அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேச. அவர் லக்ஷ்மணன் உள்ள உட்கார்ந்து இருக்காங்க, நடுக்கிட்டு அவரையெல்லாம் ஒண்ணுமே தெரியல. சாதாரணப்பட்டவாதானே நன்னாதானே பேசிட்டு இருந்தாங்க. சாயங்காலம் சீதா சரி அவர் கூப்பிடு, லக்ஷ்மணா போய் கூப்பிடு. என்ன சாதாரணமா இந்த அம்மங்கார் தானே கூப்பிட்டு எங்க இருக்கிற சொல்றா. ராமன் கிட்ட போனா நான் அப்புறம் வரையில அவர்கிட்ட சொல்லு. லக்ஷ்மணன் சொல்லிட்டு இவ்வளவு வேலை போறதுக்கு வேலை பார்க்காம தூது வேலை வேலை பார்க்கணும். அதனால கவனம் விட்ட. அடுத்த நாள் வந்து கோதாவரி நதி ஓடிட்டு மணல்ல ராமர் சீதையும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ராமருக்கு என்னவோ 3 நாள் ஆயிட்டு பேசி எப்படியாவது பேசணும்னு ஆசை. ஈகோ, இந்த அம்மங்காருக்கும் ஈகோ. அப்ப என்ன பண்ணாலும் மெதுவா அந்த மோதிரத்தை குவைட்டா நழுவ விட்டுட்டு மண்ணால மூழ்கிட்டாராம். இதெல்லாம் இந்த வியாக்கியானத்துல இருக்கு. அப்ப சொன்னாராம் ராமர், ரொம்ப வருஷமா நான் போட்டு இந்த மோதிரம் காணாம போயிட்டு யாராவது இருந்தா தேடிட்டாங்க. யாரும் இல்லை, இதுதான் எங்களுக்கு ஒரே பயம். உடனே மனதான் தேடிட்டோம். இதோ இருக்கே, இந்த மோதிரம் இருக்கே, ஓ மோதிரம் கிடைச்சுட்டா அப்படின்னு பேச ஆரம்பிச்சோம். அதாவது ஏதோ ஒரு வியாதம் இருக்கணும் பேசுறது. அத சீதை நினைக்கிறாளா, அன்னைக்கு நாங்க 3 நாள் பேசாம இருந்த போதும் சேர்த்து வைத்த மோதிரம் நாங்கள் நாடு கடந்தும் என்ன வந்து சேர்த்து வச்சதேன்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை கட்டி வச்சிருந்தாலும் இது ஒரு சூட்சம். அந்த மோதிரத்துல ஏன் ராமர் அவ்வளவு ஜாகிரதையா எடுத்தார்னா, அது என்ன சொல்றார், ஏவம் கடகபூதம் கரவிபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்த அங்குலீயக தர்ஷனார்த்தஸ்ய காந்தஸ்ய கரம் ஸ்மிருதவதி தத் ஸ்மிருதாய பாகும் தத் ஸ்மரேன தத் கிரஹீதம். அது கல்யாணம் ஆகும்போது பொண்ணாத்துல பிள்ளையாத்துல அந்த ஸ்வர்ணம் மாத்திக்கிறது வழக்கம். ஜனகர் பாவம் மாசம் சித்தி கட்டி எங்கேயோ போய் 916 எல்லாம் போட்டு ஹால் திரிகோணத்தெல்லாம் போட்டு வாங்கி சீதை கையால ராமர் கொடுத்துட்டாரு. சீதைக்கு என்ன, எங்க அப்பா 2 குடும்பம், 1 மோதிரம் 2வது என்னதான் தொலைச்சுட்டு நிக்கிறேன், மோதிரமாவது ஜாகிரதையா வச்சிருக்கிறேங்கிறதுக்காக மோதிரத்தை கட்டி பிடிச்சுட்டாலும் புகித்வா லட்சமானாசா பர்த்துக்கரதி பூஷணம் பர்த்தாரம் இவ சம்பிராப்தா ஜானகி முனிதா ஒரு மோதிரத்தை ஜாகிரதையா வச்சிருக்க எப்படியாவது என்னையும் மீட்டெடுத்துவார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாலும். இதை கம்பர் வர்ணிக்கிறார். கம்பர் பாடலாம் அது தனி. இது இழத்தமணி குச்சரவு எதிர்ந்த என ஆனால் பழந்தனம் இழந்தவர் படைத்தவரை ஒத்தாள் குழந்தையை உயிர்த்த மலடிக்குவமை கொண்டாள். அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டான்னு சொல்றார். இழந்தமணி குச்சரவு எதிர்ந்த என ஆனால். இது லிட்ரேச்சர்ல ஒரு நம்பிக்கை. மறுபடியும் சொல்றேன், காவிய நடை. நாகத்துக்கு ஒரு மணி இருக்குன்னு சொல்லலாம்.
நாளைக்கு ஒரு மணி இருக்காது, ஷைன் ஆகும், டைமண்ட் மாதிரி இருக்கும், டான்சரைட் மாதிரிலாம் இந்த மாதிரி எல்லாம் இதுக்கெல்லாம் கேட்காது. லிட்ரேச்சர்ல உவமைக்கு சொல்றதெல்லாம் நிஜத்துல இருக்கணும்னு இல்லை. இல்லாட்டா இப்ப பாம்புகள்லாம் உட்காந்து அது எல்லா கவர்மெண்ட் அதையும் கொடுப்பேன், பாம்பு கிட்டே இந்த மணியை வாங்குது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இந்த மாதிரி சொல்ற இழந்த மணி உச்சாரது எதிர்ந்த ஆனால் பழந்தனை இழந்தவர் படைத்தவரை ஒத்தாள். ஏதோ வேர்ல்டுல ஏதோ கிரைசிஸ் இருக்குன்னா நம்ம ஸ்டாக் கிரைசிஸ் கிழப்போம், அப்புறம் 4 நாள் விஷயம் ஏறும் பாருங்க. அவை ஏறும் போது இதை இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறவா இவ்வளவு சந்தோஷப்படுவா. அதை சொன்ன பழந்தனம் இழந்தவர் படைத்தவரை ஒத்தாள், குழந்தையை உயிர்த்த மலடிக்குவமை கொண்டாள். பத்தி பத்தினி கைனகாலஜிஸ்ட் கிட்ட போறா, இல்ல டாக்டர் கிட்ட போறா, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். very less chances that you can conceive னு சொல்லும்போது 4 மாசம் கழிச்சு when she sees the red stripes on her strip என்ன சந்தோஷம் வரும். குழந்தையை உயிர்த்த மலடிக்கு உவமை கொண்டாள். impossible has been made possible by ஹனுமான். ஒரு சந்தோஷப்பட்டாள. வாங்கினள் முளைக்குவையில் வைத்தனள், சீர்த்தனள் தாங்கினள் மர தன்னிசை ஒற்றினள், தடத்ததோள் வீங்கினள் மெழிந்தனள் குளிர்ந்தனள் வெதுப்போடு ஏங்கினள் உயிர்த்தனள். இது இன்னது என்னலாமே 14 ஃபீலிங்ஸ் அவருக்கு இருக்கிறத கம்பர் சொல்றாரு. என்னெல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. ஹனுமான் சொல்லிட்டார், அம்மா சிம்பிள் சொல்யூஷன், பின்னாடி உட்கார்ந்து சீட் பெல்ட் போட்டுக்கோ, அவ்வளவுதான். put on your seat belts and now we will be taking off. நான் நேர ஹனுமான் நேரா உங்களை வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த சேத்துல கட்டி அவர் எந்த இன்ஜினியரிங் காலேஜ் போனான்னு கேட்டு வேண்டாம், அதனால டைரக்டா உங்களை கூட்டிட்டு போயிடுறேன். மாமா பிருஷ்டம் அனிந்திதே பின்னாடி உட்கார்ந்து சொல்லணும். சீதா ஏமா இப்போ நான் உன் பின்னாடி உட்கார்ந்து அப்படியே பின்னாடி வரேன்னா ராட்சசா இதை பார்த்துட்டு நம்மள பின்னாடி தொடர்ந்து வந்தா என்ன நீ எங்க வச்சுட்டு சண்டை போடுவ? கச்சத்தீவு கூட இல்லையே, எங்க வச்சுட்டு சண்டை போடுவ? இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் டிஸ்பியூட்லாம் வந்துடும், அதனால எல்லாரும் சண்டை போடுவ, எங்க வச்சுட்டு சண்டை? நான் கவலைப்படாது, நான் பறக்கிற வேகத்தை வாழலாம் ஒருத்தரும் பார்க்கவே மாட்டேன். No Hanuman, if I sit behind you, what will news channels report? Arvind Goswami ennairukar nation wants to know. idella தேசம் வந்து கேட்கணும்னு நினைக்கிறது. என்ன கேட்கணும்னு நினைக்கிறது? ஒரு விஷயம் தெரியாத, யார் என்று தெரியாத ஒரு புறத்தியாள் பின்னாடி சீதை போகலாமான்னு கேட்கும். என்னம்மா இதெல்லாம் என்ன? ஒரு பிள்ளை வந்து ஸ்கூட்டி ஓட்டும்போது அம்மா எல்லாம் பின்னாடி உட்கார்ந்துருக்கலையே, எந்த ஊடகம் கேட்கறது? அவன் பிள்ளை மாதிரிமா உட்கார்ந்துருக்கான். நோ, என்னம்மா காரணம்? அது சொல்றா, என்னுடைய பர்த்தா தனுர்வித்தையில் தேர்ச்சி பெற்றார். அவரை மாதிரி ஒரு யுத்தம் பண்ணதுக்கு ஆளிலே உலகத்துக்கே தெரியும். அவர் கையில கோதண்டம் பிடிச்சிட்டு நின்று அந்த அம்புரா துணியோடு நின்றால் அவர் நிற்கக்கூடிய வடிவழகு வீரியத்தை பார்த்தே எதிராளி ஓடி விடுவான், சண்டை போட வேண்டாம். அப்படி இருக்கக்கூடிய ராமனுடைய பத்னி நான். அந்த க்ஷாத்திரத்தோடு இருக்கக்கூடிய க்ஷத்ரிய வம்சத்தில் வந்தவருடைய பத்னி நான். ஏதோ ஊர் பேர் தெரியாத ராவணன் பாரத தேசத்திலிருந்து என்னை கடத்தி வந்தான். இது வரைக்கும் எனக்கு உன்னை பத்தி எனக்கு ரொம்ப தெரியாது. நீ ஏதோ ஒரு வானம் வந்து லங்கையிலேருந்து பாரத தேசத்துக்கு கொண்டு போயிட்டு அவன் இங்கே இங்க கொண்டு வந்தான், நீ இங்கே நான் கொண்டு போயிட்ட. ராவன் என்ன பண்ண? மேட்ச் நன்னாவா இருக்க. எங்க ஆத்துக்காரருடைய பெருமைக்கு நானே இழுக்கு சேர்க்கிற மாதிரி வீரன்னா அது ஒரு பெருமை இருக்க வேண்டாமா? வரணும், யுத்தம் பண்ணணும், அப்புறம் இதை ஜெயிச்சுட்டு போனா எல்லாருமே நான் கை காமிச்சுட்டே போவேன். நீ அவன் பகல் வேளையில சன்னியாசி ரூபத்தை கடத்தி போறான், நீ வந்து பின்னாடி உட்காந்து கடல்ல நல்லா இருக்குமா? பரவாயில்ல, என்ன இன்னும் கொஞ்ச நாள் நான் கஷ்டப்படணும் படுறேன். ஆனா அவர் வந்து என்னை மீட்டெடுத்தால் தான் எனக்கு பெருமையை ஒழிய உன் பின்னாடி நான் வரமாட்டேன் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நிறைய ஆசீர்வாதங்கள் பண்ணதாக உண்டு. ஹனுமானை பற்றிய ஒரு சின்ன சரித்திரம் என்னன்னா, கலியுகத்தில் நமக்கு எப்படி தமிழ் மொழியில் ராமாவதாரம் என்கின்ற அந்த கட்டத்தை காவியத்தை கொடுத்த பெருமை கம்பநாடலுக்கு சாரும், பேரெழுந்தூர் கம்பனுக்கு அந்த பெருமை சேருமோ, எப்படி அருணாச்சல கவிராயருக்கு ராமநாடகத்தின் பெருமை சேருமோ, எப்படி தியாக பிரம்மத்துக்கு தெலுங்கு கீர்த்தனைகள் பெருமை கூட்டுமோ, வடதேசத்தில் அவத் அப்படின்னு ஒரு ரீஜன் இருக்கு. இந்த பூர்வாஞ்சல ரீஜன்ல அவத பிரதேசம், அயோத்தியாவில் அவத் பிரதேசம் இருக்கு. அந்த அவத்ல பேசக்கூடிய மொழிக்கு அவதி என்று பெயர். அந்த அவதி மொழியில் எழுதப்பட்ட ஆச்சரியமான ராமர் காவியம் தான் ராமச்சரித மானஸ். அதை எழுதியவர் துளசிதாசர், கோஸ்வாமி துளசிதாசர். அவர் பல பல விஷயங்கள் ராமனை பற்றி எழுதி அனுபவித்துக் கொண்டு வர அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு வாமனன் அக்பர் என்று பெயர். அவன் தில்லி ஷாவாக இருந்தான். அவன் எப்படியாவது இதனை சிறைப்படுத்த வேண்டும் என்று சிறைச்சாலையில் வச்சாச்சு.
அப்போதுதான் துளசிதாசர் ராமபக்தியில் ஈடுபட்டவர். அவர் நினைச்சார் இந்த சிறைச்சாலையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றால் ராமன் இல்லை, ஹனுமான் தான் தேவைன்னு அந்த சிறைச்சாலையில் தன்னை மீட்டெடுப்பதற்காக எழுதின அந்த ஆச்சரியமான 40 வரிகளை 40 சௌபாயும் அதை கொண்ட ஒரு பெருங்கவிதைக்கு தான் ஹனுமான் சாலிசா என்று பெயர். ஸ்ரீ குரு சரண சரோஜ ரஜ நிஜ மன முகுர சுகார வரணோ ரகுவர விமலயஷ ஜோதாயக ஃபலச்சார बुद्धिहीन तनु जानिके सुमिरो पवन कुमार बल बुद्धि विद्या मोहि हरहु कलेश विकार जय हनुमान ज्ञान गुण सागर जय कपि सखी लोक उजागर रामदूत अतुलित बल धामा अंजनी पुत्र पवन सुत नामा महावीर विक्रम बजरंगी कुमति निवार सुमति के संगी कंचन वरण विराज सुवेश पावन कुंडल कुंचित केश हाथ वज्र और ध्वजा विराजे कांधे मूंज जनेऊ साजे शंकर सुवन केसरी नंदन तेज प्रताप महाजगवंदन विद्यावान गुणी अति चातुर काम काज करिके को आतुर प्रभु चरित्र सुनिके को रसिया राम लखन सीता मन बसिया राम लक्ष्मण सूक्ष्म रूप धरि सियहि दिखावा विकट रूप धरि लंक जरावा भीम रूप धरि असुर संहारे रामचंद्र के काज सवारे काय सजीवन लखन जियाए श्री रघुवीर हर्षि उर लाए रघुपति कीन्ही बहुत बड़ाई तुम मम प्रिय भरत सब हरि सहस बदन तुम यश गावे हस कहि श्रीपति कंठ लगावे सनकादिक ब्रह्मादि मुनीसा नारद शारद सहित अहिसा यम कुबेर दिग्पाल जहारे कवि कोविद कहि सके कहाने तुम उपकार सुग्रीव ही कीन्हा राम मिलाय राजपद दीन्हा राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की तुम्हारो मंत्र विभीषण माना लंकेश्वर भय सब जग जाना युग सहस्र योजन पर भानु लीलो कारि मधुर फल जानु प्रभु मुद्रिका मेरे मुख माहि जलधि राधि गए अचरज नाही दुर्गम काज जगत के जेते सुगम अनुग्रह तुम्हारे देते राम दुआरे तुम रखवारे खोदन आज्ञा बिन पैसारे सब सुख लहे तुम्हारी सरना तुम रक्षक काहू को डरना आपन तेज
लोक भांगे काके, भूत पिशाच निकट नहीं आवे, महावीर जब नाम सुनावे। राम लक्ष्मण जानकी जय, बोलो हनुमान की। राम लक्ष्मण जानकी जय, बोलो हनुमान की। मां से रोग हरे सब पीरा, जपत निरंतर हनुमत वीरा। संकट से हनुमान छुड़ावे, मन क्रम भजन ध्यान जो लावे। सब पर राम तपस्वी राजा, इनके काज सकल तुम साजा। और मनोरथ जो कोई लावे, सोई अमित जीवन भर भावे। चारों युग प्रताप तुम्हारा, जय प्रसिद्ध जगत उजियारा। साधु संत के तुम रखवारे, असुर निकंदन राम दुलारे। अष्ट सिद्धि नवनिधि के दाता, असबर दीन जानकी माता। राम रसायन तुम्हारे पास, सदा रहो रघुपति के दासा। राम लक्ष्मण जानकी जय, बोलो हनुमान की। राम लक्ष्मण जानकी जय, बोलो हनुमान की। तुम्हारे भजन राम को पावे, जन्म जन्म के दुख बिसरावे। अंतकाल रघुपति जाई, जहाँ जन्मी हरि भक्त कहाई। और देवता चित्तन धरई, हनुमत से सर्व सुख करई। संकट हरे मिटे सब पीरा, जो सुमिरे हनुमत बलवीरा। जय 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 हनुमान गोसाई, जय 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 हनुमान गोसाई। कृपा करहु गुरु के बलिनाई, दोष प्रताप पाठ कर चोरी। तोरहि गंगे महासुख खोजी, जो यह पढ़े हनुमान चालीसा। कोय सिद्धि साखी गौरीसा, तुलसीदास सदा हरि तेरा। कीजे नाथ हृदय माढ़ेरा, कीजे नाथ हृदय माढ़ेरा। राम लक्ष्मण जानकी जय, बोलो हनुमान की। राम लक्ष्मण जानकी जय, बोलो हनुमान की। जय बोलो हनुमान की। यन्नोत्सहसेया तुम मया सार्धमनिन्दिते, अभिज्ञानं प्रयच्छत्वं जानीयाद राघवो हि यत्। அம்மா, நான் அவனிடத்திலிருந்து வந்தேன் என்று நிரூபிப்பதற்காக நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி அவன் தந்த கனையாழியை அங்குரியகத்தை உன்னிடத்தில் கொடுத்தேன். நான் உன்னிடத்திலிருந்து செல்லும் போது அவர் ஏதாவது அபிஞானம் கேட்பரை கொடுப்பியான்னு சொல்லும் போது, ததோ வஸ்திரகதம் உப்ப திவ்யம் சூடாமணி சுகம் பிரதேயோ ராகவாயேதி சீதா ஹனுமதே ததௌ. சூடாமணியை சீதா பிராட்டி கொடுக்க ஹனுமான் அதை பெற்றுக் கொண்டாராம். பெற்றுக்கொண்ட பிறகு அவர் சொன்னார், அம்மா, ஏதாவது ஒரு பிரைவேட் மெசேஜ் உங்களுக்கும் அவருக்கும் நடந்திருக்குமே. அப்படி இருக்கக்கூடிய கட்டத்தை நீர் எனக்கு அதை சொல்ல முடியுமா? ஏன்னா அங்க போய் உடனே ஏதாவது செக்யூரிட்டி மெசேஜ், பிரைவேட் மெசேஜ், உங்க 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம், சூக்ஷ்மம். இது முன்னாடி ராமனும் சீதையும் அந்த வனவாசோகி சங்கியாய என்று அந்த வனவாசம் ஆரம்பிக்கிற முதல் வருஷம் சித்திரக்கூட்டத்துல மத்திய பிரதேசத்தின் உச்சியில when the exile began, அப்ப நடந்த சம்பவத்தை இவ சொல்றான். அது என்னன்னா, ஒரு முறை
லக்ஷ்மணன் பொதுவா தழியில பண்ணிட்டு இவெல்லாம் சாப்பிட்டு லக்ஷ்மணன் மறுபடியும் வேலையை பார்க்க போயிட்டார். அப்ப இவ 2 பேரும் சாப்பிட்ட உடனே ராமருக்கு கொஞ்சம் சிரம பரிகாரம் பண்ணிக்கணும்னு இருந்துச்சு. அதனால தன்னுடைய சிரசை சீதையின் அந்த மடியில வச்சுட்டு அப்படியே சீதை மரத்துல சாஞ்சிட்டாலும் அந்த மரத்தின் அந்த ட்ரங்க்ல அப்படியே சாஞ்சிருக்கா. இவர் படுத்து விட்டார். கொஞ்ச நாள் அப்படியே பவர் நேப் அப்படின்னு இருக்கு. இந்த நிறுவனங்களுக்கு எல்லாம் ஒரு இடம் மத்தியானம் 1 மணி சாப்பிட்டோம்னா ஒரு தூக்கம் வருவாங்க. அது தூங்குறாங்க இருக்காரு பவர் நேப். அதாவது அவர் மேல எப்படி வேலை பண்ணணும்ன்றதும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அது பொது உபன்யாசத்தே வரும். அப்படி ஒரு 4 பேர் பார்க்க அப்படின்னு அசந்து அப்படி கதை கேட்டாலே அப்படிதான். மற்றொரு நாள் குன்றத்தின் வாய்ந்த கும்பகரணன் ஒற்றுமுனக்கே பெருங்குயிலான் தந்தான கும்பகரணனுடைய அனுகிரகம் அதெல்லாம் உண்டு. சரி, இப்ப என்னன்னா அப்படி உறங்கிக் கொண்டிருக்கும் போது சீதையின் மார்பகத்தை பார்த்த அவளின் மென்மையான அந்த தோலை கண்ட ஒரு மாம்சத்தை கண்ட அபிருச்சி கொண்ட ஒரு காக்கமானது காக்க மாத்திரன்னு எடுக்கிறார் வால்மீகி. அந்த காகம் மேலே பார்த்து கீழே இறங்கிது. சீதா எத்தனையோ பக்கத்துல இருக்கக்கூடிய கல்லெல்லாம் வச்சு விரட்டி பாட்டா கல்லு கொண்டு அது வந்தது. சீதையின் மார்பை நல்ல அழகாக கொத்திட்டு ஒரு சிறு துண்டு மாம்சத்தை கடித்து உண்டு சென்று விட்டது. அப்படியே ரத்தம் பீரிடுவது. இவ்வளவு ரொம்ப சௌக்குமாரியமான திருமேனி முதல் முறையை காட்டுக்கே வந்திருக்கா. அதனால இது வந்த போது இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் அட்டாக் எல்லாம் இருக்குது. நம்மளால தாங்க முடியல. உடம்பெல்லாம் சென்சிட்டிவ் பாடி ஒரு 4.5 ரிக்டர் ஸ்கேல்ல ஒரு சின்ன ஆட்டம் பூமி போடுற மாதிரி இருக்கு. ராமர் பார்த்தார், என்னவோ கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்கு. நம்ம டெஸ்ட் எழுதி பார்த்தா இங்கே ரத்தம் பீரிட்டுன்றது, அது வஸ்திரம் எல்லாம் ரத்தம் ஆயிடுது. உடனே நானும் பார்த்தேன், இது பாருங்க நம்மளால வாட் ஹேப்பன் அப்படின்னு ஏதாவது ராமர் அதெல்லாம் டக்குன்னு புரிஞ்சுட்டார். என்னவோ நடந்திருக்கு, யாரோ தவறு இழைத்திருக்கிறார்கள். ஒருவேளை இது பறவையாக இருக்கலாம். அதனால்தான் யூகிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இந்த புத்தகம் என்ன படிப்போம், ஷெர்லாக் ஹோம்ஸ் எல்லாம் படிப்போமே, அதெல்லாம் யூகிக்கணும். உடனே ராமர் என்ன பண்ண மேல பார்த்தா அந்த கிளையில ஒரு காக்கத்தின் அழகு ரத்தம் சொட்டிட்டு இருக்கு. ஓஹோ, இந்த காக்கா தான் அழகாக குத்திது. இப்ப நம்மளால என்ன படிப்போம், லக்ஷ்மணா அந்த வில்லையும் அம்பராத்துணியும் எடுத்துட்டு வா அப்படின்னு நம்ம கத்திப்போம். அது கூட காக்கா பண்ணி போயிடும். நம்ம இதெல்லாம் கேட்டுப்போம். ராமர் அதெல்லாம் கேட்கவே இல்லை. என்ன பண்ணார், பக்கத்துல புல்லை புடுங்கினார். ஏன்னா தனு வித்யால ஒரு சாப்டர் இருக்கு, ஐஷிகம்னு பேரு. அந்த சாப்டர் சப் சாப்டர் என்னன்னா, யூ in case traditional weapons are not available at your disposal, எப்பவுமே பயன்படுத்தக்கூடிய கதை, வில்லு, அம்பு, கேடை இதெல்லாம் இல்லைன்னா, ஒருவேளை இல்லை உங்க பக்கத்துல இல்லைன்னா, கிடைத்த வஸ்துவை அஸ்திரமாக்க முடியும். இந்த பார்லிமெண்ட் எல்லாம் பண்றாங்க. கையில எங்கெல்லாம் அதனால அது ஐஷீகம்னு பேரு. பக்கத்துல புல்ல பிடிங்கினார். புல்லுக்குள்ள பிரம்மாஸ்திர மந்திரத்தை உச்சாரணம் பண்ணார். அது பிரம்மாஸ்திரமா மாறிட்டு. அதனாலதான் இவன் வல்லவன். இவனுக்கு புல்லும் ஆயுதமா போயிட்டான். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் எல்லாம் ராமாயணத்திலே வந்ததுனால எங்கே சொல்லுவோம், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் தான். இவன் தான் வல்லவன். இவன் தான் புல்லை ஆயுதமாக கொண்டார். தர்பாஸ்தரன் விட்டார். ப்ரோக்ராம் பண்ணி அமைச்சிருக்காரு. எப்படியாவது இந்த காக்காவை அழிச்சுக்குவா. இந்த காக்கா யாருன்னா பிராச்சீனத்துல இந்திரன் பிள்ளை. பொதுவா சில வியாக்கியாத்தாள்னா இந்த ஜெயந்தன்னு எடுத்துக்கா. சுவாமி வேதாந்த தேசிகன் என்ற உயர்ந்த ஆச்சாரியன் ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யத்தை சொல்லிட்டார், நான் அயமபி ஜெயந்தா, இது ஜெயந்தன் இல்லை. ஏன்னா வால்மீகி காக்க மாத்திரன்னு போட்டிருக்காங்க, ஜஸ்ட் க்ரோ. இந்திரனுக்கு நிறைய அவரே ஃபேமிலி பிளானிங் எவ்வளவு குழந்தைகள் இருக்கோ ஒரு குழந்தை இந்த காக்கா. இந்த காக்காவை தண்டிக்க வேண்டும். என்னதான் அபசாரம் கொடுத்து சீதை கிட்ட அபசாரம் கொடுத்து அனுப்பணும். whoever made in his creation, if you do a mistake you have to bear the brunt of it. உடனே தர்பாஸ்திரத்தை விட்டுட்டார். இப்ப இந்த காக்கா பறந்து போகுது. சவித்ராச்ச பரித்யக்தா சர்வைஷ்ச பரமரிஷி த்ரீலோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணம் ததஹான்னு ஸ்லோகம். முதல்ல அப்பா கிட்ட போச்சு, இந்திரன் கிட்ட போச்சு. இந்திரன், என்னப்பா நீ பண்ண தப்பு இல்லாத நானும் பண்ணிட்டு அப்பா கிட்ட இல்லாத எப்பயாரா பிள்ளை கிட்ட இல்லாம ஐயா கிட்ட ஐயா சாதனாய் நானும் அதை தாண்டி செய்தேன். இப்ப என்கிட்ட யார் யாரும் எதுக்கு கேட்டு இருக்கணும் அப்படின்னா, இப்ப பேர் என்ன இந்திரன் சொல்லிட்டான், இப்ப பாரு என்கிட்ட எல்லாம் வரவே வராது, நான் அந்த சார் கிடையாது. அதனால அது போயிட்டு இருக்கு. இப்ப அது சுத்திட்டே போயிட்டு இருக்கா அந்த காக்கா. இப்ப அப்பா சொல்லிட்டாரு, என்ன இருந்தாலும் தவறு இழைத்தாய். நான் ஏதோ அசங்கரமாக இருந்தேன் போய். என்னுடைய ஒரு காலகட்டத்தில் தம்பியாக இருந்தவன் தான் வாமனன். உபேந்திரோ வாமன பிராம்சுகோ. அதே வாமனன் தான் அபராவதாரமாய் ராமன் வந்திருக்கான்.
என் தம்பியின் பத்னி கிட்ட நீ அவசாரப்பட்ட கணக்கு. அதனால டோன்ட் சீக் ப்ரொடெக்ஷன் ஆர் அசைலம் ஃப்ரம் மீ. ஐ வில் நாட் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ. சபித்ராச்ச மாதாச்ச அம்மா சசிதேவி கிட்ட போச்சான் அந்த பிள்ளை. அப்ப அவ சொன்னாடா, ஜெகன்மாதா சீதை ஒரு காலகட்டத்தில் இழந்த சொத்தை பெறுவதற்காக லக்ஷ்மி க்ஷீர சமுத்திரராஜ தனையான் என்று பார்க்கடலை கடையச் செய்து இழந்த சொத்தை எல்லாம் எங்களுக்கு மீட்டெடுத்து கொடுத்தாள். அப்பேற்பட்ட ஜெகன்மாதா சீதையாக இருக்கும் போது அவளிடத்தில் அவசாரப்பட்டு விட்டு என்னிடத்தில் வராதேன்னு அம்மாவும் விட்டுட்டார். சவித்ராஜ பரித்யக்தஹ சர்வி மகர்ஷி ரிஷிகள்லாம் விட்டாரு. ஜனஸ்தானத்தில் ராட்சசர்கள் கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கும் போது அசகாய சூரனாய் அனபாய சாகசனாய் ஒன்றரை முகூர்த்த காலத்துல 13,999 ராட்சசர்களோடு ஏகனாய் நின்று ஏகஸ்வராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி என்று விஸ்மயிக்கக்கூடிய அளவுக்கு சண்டை போட்டவன் இவனுடைய பத்னியிடத்தில் அவசாரம் செய்துவிட்டு என்கிட்ட வராது மகர்ஷி விட்டுட்டாலாம். பட்சிகள் கிட்ட போதான். பட்சிகள் எல்லாம் ஒரே ஜாதி, நம்ம உடனே ஒரு அசோசியேஷன் இல்ல யூனியன் வச்சு சண்டை போடலாம். பறவைலாம் விட்டு பாரு, நம்ம கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பறவை கருடன் வாகனம், இன்னொரு பறவை ஜட்டாயு உயிரே விட்டுருக்காங்க, இன்னொரு பறவை சம்பாதி வழி காமிச்சிருக்கான். ஜட்டாயு சம்பாதி கருடன் இருக்கும்போது இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் எல்லாம் பறிச்சிருந்தா அவங்க சப்போர்ட் பண்ண முடியாது. அவர் அசோசியேஷன் கேன் நாட் ஆஃபர் இட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவ லெட்டர் எழுதிட்டார். சவித்ராஜ பரித்யக்தஹ சமஹிதி த்ரீலோகான் சம்பரிக்ரம்ய எட்டிசையும் உழன்றோடு இழைத்து விழும் காகம் போல் என்று மறுபடியும் ராமர் காலில் வந்து அந்த காக்கா விழுந்தான். விழும்போது எப்படி விழுந்துட்டா அது தலைப்படுற மாதிரி விழுது. அது கால் ராமர் கால் மேல பட்டுட்டான். அவ சீதை என்ன பண்ணானா, ராமன் அங்க பாருங்கன்னு சொல்லிட்டு கீழே புரிஞ்சு அது தள்ளிட்டு அது தலையை ராமன் கிட்ட திருப்பி மாத்தி வச்சாலாம். விழதுதான் விழ உள்ள விழ மாட்டேங்கிறான். அப்ப ஜெகன்மாதா சீதை இப்படி இருக்க செய்தே ராமன் சொல்லிட்டார், சரி என்ன பண்ணணும், தப்பு பண்ணாதோ உலகத்துல யாரு தப்பு பண்ணணும்னு தண்டிக்கணும்னு ஆரம்பிச்சா இருந்தாலும் தண்டிச்சுட்டு இருக்க வேண்டியதான். நம்ம குழந்தைதான் காக்கா ऐसा मत करो ठीक है बाद में ऐसा मत करो அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அது கேட்க அப்படி இருக்கும்போது அப்ப ராமன் சொன்னாங்க, என்ன இருந்தாலும் ஒரு தண்டனை. காக்கத்தின் ஒரு கண்ணை பிடுங்கினான், சித்திரகூடத்திருப்ப சிறுகாக்கை முறை தீண்ட விளையாடுவார் அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓரடையாளம், ஒரு கண்ணை எடுத்துட்டார். அதனால நம்ம லிட்டரேச்சர்ல ஒரு நம்பிக்கை என்னன்னா, பொதுவா காகங்களுக்கு ஒரு கண்ணு தான் உண்டு நம்பிக்கை. நீங்க உடனே பயாலஜிக்கலி 2 கண்ணு இருக்கு. அது ஏன் அப்படி லிட்டரேச்சர்ல சொல்லுவாங்க, ஜெனரலி when a crow sees it doesn't look at you straight. இப்படிதான் பார்க்கும். ஆனா இந்த பக்கம் பார்க்கும்போது கண்ணு இந்த பக்கம் வந்துருந்தான், இந்த பக்கம் பார்க்கும்போது வந்துருந்தான். அது காக்காட்சி கோடக்க நியாயம் நியாயத்தை ஒண்ணு சொல்லுவா. அந்த மாதிரி இந்த காக்கைக்கு சரணாகதி கொடுத்த பகவான் இந்த கட்டத்தை சொன்ன உடனே இதை சொல்ற சீதை, இத போய் ராமன் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி ஹனுமான் இதையெல்லாம் கேட்டுவிட்டு சந்தோஷம் பெற்று பாழிய மனைத்தோள் வீர துணையிலே பருவதீர்த்த வாழிய வள்ளலே யான் மறியலா மனத்தேங்கினேன் ஊழியோர் பகலாய் ஒரு மாண்டி எல்லாம் உலகம் ஏழும் ஏழும் வீரருக்கு நியாயம் இன்று எனக்கு இறுதி என்றாள். அவர் சொன்னா, என்னுடைய பாதிப்பிரத்திற்கு சக்தி இருந்தால் இந்த உலகம் இருக்கும் வரை உன்னுடைய புகழ் ஓங்கி இருக்கும் ஹனுமான் சொல்லி ஹனுமானுக்கு ஆசீர்வாதம் பண்ணான். அப்போ ஹனுமான் சொன்னார், எனக்கு ரொம்ப பசிக்குது, லாங் ஜெர்னி, அதனால பசிக்குது, உனக்கு என்ன கிடைக்கிறது சாப்பிடும். பக்கத்துல இருந்து பெனானா பிளான்டேஷன், கதலி பழ பிளான்டேஷன் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆளுதான் வானரத்துக்கிட்ட அகப்பட்டதை எப்படி இருக்கும், முடித்தனன் பிளந்தனன் முறித்தனன் நெறிந்த மடித்தனன் கொடித்தனன் மறித்தனன் முறிந்த இடித்தனன் தகத்தனன் எரிந்தனன் தரிந்த ஒடித்தனன் உஷித்தனன் உதித்தனன் பிரிந்த. நம்மளுடைய பாடல் என்னெல்லாம் அந்த விஷயத்தை பண்ணான். தமிழ் மாதிரி ஒரு மொழி இல்லை. ஏன் சொன்ன தமிழ்ல மட்டும்தான் you don't need a background music for the words you use. தோசை எப்படி இருக்கணும், கரகர. பொடி எப்படி அரைக்கணும், நர நர. இதுக்கு உளுந்து எப்படி அழைக்கணும், எப்படி முழு அப்படின்னு புரியுது. இப்ப நீங்க இங்கிலீஷ்ல இதெல்லாம் டிரான்ஸ்லேட், how should the dosa be burger, it should be crisp ன்னு சொல்றீங்க. You cannot issue a sound. How should the powder be, it should be coarse, நர நர. அதை எப்படி சொல்றீங்க. இந்த ஒரு மொழியில தான் வார்த்தையோட உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இருக்கும் இல்லையா. அது தமிழுக்கு உண்டான இருக்கு. அதனாலதான் சொல்ல ஒடித்தனன் உஷித்தனன் உதித்தனன் பிதிர்ந்த ஆச்சு. இதெல்லாம் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் அனுமான் பண்ணவுடனே என்ன ஆச்சு, உடனே ராட்சசாலாம் வந்தாங்க. ராட்சசாலாம் வந்த உடனே பிடி இந்த குழந்தை
ராவணன் பகுக்குடியவன், அவனுக்கு ஒரு பிள்ளை அக்ஷகுமாரன் இருந்தான். இவன் ஹனுமானோட சண்டை போடணும், அக்ஷகுமாரன் கொண்டுட்டார். ஃபாரின் லேண்டிங் வந்து ஒரு மர்டர் வேற நடந்துட்டான். அவ்வளவுதான். அக்ஷகுமாரன் கொண்டு எல்லா ராட்சசிகளும் என்னவோ தடுத்து பார்த்தது. அதெல்லாம் கம்பர் வர்ணிக்கிறார். கயரால் இந்த குரங்க கட்டணம் என்ன பண்ணாலும் கிணத்துல இருக்கக்கூடிய கயிறு, திருமாங்கல்ய சரடு, அப்புறம் வெளியில இருக்கக்கூடிய கயிறு எல்லாத்தையும் போட்டு இந்த குரங்க கட்டணும் பார்த்தா இது அடங்கறதா ஒருத்தருக்கும் அடங்கல. உடனே ராவணனுடைய இன்னொரு வீரம் மிகுந்த ஒரு பிள்ளை இந்திரஜித் என்கின்றவனை கூட்டாராம். இந்திரஜித் என்ன பண்ணிட்டா, பிரம்மாஸ்திர பிரயோகம். முந்தா நேற்று சாயங்காலம் ஒரு 7:10 நான் ஹனுமானை பத்தி சொல்லும் போது நான் சொன்னேன், பிரம்மாஸ்திரம் ஒன்று பண்ணாது, அதை பின்னாடி பார்க்கலாம்னு ஞாபகம். அது முதல் 2 நாளும் வரணும். இப்போ அந்த பிரம்மாஸ்திரம் அப்பிரயோகம் பண்ணிட்டு இருக்காரு. பிரம்மா வந்து ரொம்ப சீனியர் சிட்டிசன். நீங்க எந்த டிராமா பாருங்க, பிரம்மாவுக்கு மட்டும் விளையாடு. சிவன் விஷ்ணுல எப்பவுமே ஜில்லெட் மாதிரி கிளீன் ஷேவா படிச்சிருப்பா. பிரம்மாவுக்கு மட்டும் பாவம் அவர் வந்து ஒரு விளையாடிய போட்டு வச்சிருக்கோம். இந்த பிரம்மா அவர்களை பார்த்து விட்டு ஹனுமான் நினைச்சாரா, என்ன இருந்தாலும் வயதில் ஞானத்தில் மூத்தவர் பிரம்மா சதுர்முகனார், அவருக்கு கட்டுப்பட்டு அடங்கி இருக்கணும். கை கூப்பி நின்னாரா. அந்த பிரம்மாஸ்திரம் என்ன பண்ணிவிட்டான், அதால ஹனுமான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஹனுமான் தானா கட்டுப்பட்டு நிக்கிறார். பிரம்மாக்கு என்ன, நம்ம குழந்தை மெல்லிசா ஒரு கயிறு, வெள்ளி பூனை மாதிரி மெல்லிசா ஒரு கயிறுல ஹனுமான கட்டி விட்டாங்க. இதெல்லாம் ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. இந்த இத்தனை இந்த ராட்சசிகளை இவரை கட்டுப்படுத்தணும்னு நினைச்சா முடியல. அவ நிறைய கயிறு கட்டுப்படுத்த முடியல. இப்ப பிரம்மாஸ்திர கட்டு வந்தவுடனே அந்த சாதாரண கயிறால கட்டணம் நினைச்சாலா, சாதாரண கிணத்துல பயன்படுத்தக்கூடிய அந்த கயிறை வச்சு கட்டும் போது பிரம்மாஸ்திர கட்டு பட்டுன்னு விடுபட்டு என்னன்னு கேட்டா வியாக்கியாதா, ஷடப்பனார் கண்ட பிரம்மாஸ்திரம் போலே. நீங்க உயர்ந்த பரமாத்மா பரபிரம்மம் ஸ்ரீயப்பதி கிட்ட சரணாகதி பண்ணவுடனே நம்பணும், ரக்ஷிஷ்யதி விஸ்வாசா, அவர் என்ன காப்பாத்துவர். சொல்லியிருக்கேன், இன்னும் 2-3 பேருக்கு சொல்லி வச்சுருவேன். ஏன்னா இவர் காப்பாத்தலேன்னா அவ காப்பாற்றணும்னு சொல்லுவாங்க, அவர் காப்பாற்ற மாட்டார். ஏன்னா யுவர் ட்ரஸ்ட் இஸ் நாட் கம்ப்ளீட். எப்ப ஷணப்பனார் கண்ட பிரம்மாஸ்திரத்தின் மீது நம்பிக்கை இல்லாம சாதாரண கயிறையும் கட்ட முடியும் நினைச்சாலும் பிரம்மாஸ்திர கயிறு விடுபட்டு நேர ராவணனுடைய சபையில கொண்டு நிறுத்தியாச்சு. அக்ஷகுமாரன் இறப்பதற்கு வந்தான் காரணம், அந்த சீதையோடு ஏதோ பேசிக் கொண்டிருந்ததாக ஒற்றர்கள் சொல்றாங்க. நம்ம கதறி பல மனத்தை அழிச்சாச்சு, இந்த குரங்க கொண்டுடணும் எல்லாரும். கில் த மங்கி ராவணனுடைய கொண்டு போனார். as per 1964 ஜெனீவா கன்வென்ஷன், இன்னொரு தேசத்திலே ஒருத்தர் வந்துட்டாருன்னா நம்ம வந்து அவரை ஒப்படைச்சோமே ஒண்ணும் நடக்காது. விபீஷணன் ரொம்ப சொல்லி பார்க்கிறார். கடைசியில ராவணன் சரி நீ சொல்ற, நான் ஒத்துக்கிறேன், ஒப்படைச்சுடலாம். ஆனா ஏதாவது ஒரு மானபங்கம் படுத்தி பண்ணணும். என்ன மானபங்கம் பண்ண, எல்லாரும் வால் இருக்கு, குழந்தைக்கு பெருமையே வாழலாம் இல்லையா, வாழ இருக்கு. ஒரு ஜவுளி கடை பாக்கி எல்லா வஸ்திரமும் எடுத்து சுத்ரா 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 நல்ல நெய்யை போட்டு எல்லா எண்ணெயிலும் போட்டு முக்கி அது அக்னியை வச்சுடுவோம். ஹனுமான் பாலு நெருப்பு வச்சாச்சு. ஹனுமானுடைய திருத்தாயார் அஞ்சனா தேவி கேட்டா, சின்ன வயசு தாயா கண்ணி உனக்கு என்ன கிடைக்கிறதோ வாழ்க்கையில எல்லாரோடையும் ஷேர் சோசியல் மீடியா தர்மம் கடைபிடித்தாராம். எந்த வீட்டில் பெரியோர்கள், வயதில் மூத்தவர்கள், கர்ப்பவதிகள், வெறும் ஸ்திரீகள், குழந்தைகள் இருந்தார்களோ அந்த வீட்டை மட்டும் விட்டுட்டு அதை எரிக்கும் போது கூட ஒரு தர்மம் பண்றாங்க. அதை கூட பார்த்து இருக்கிறாங்க. யாரு உள்ள இருக்கா ஸ்கேன் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு வச்சுட்டே வந்த வச்ச ஒண்ணு அப்படியே தகதகதான் எரியதான். அப்படி எரியும் போது அப்படியே ஒரே எரியுது, பச்சைன்னு எரியுது. அப்ப சில அரக்கிகள்லாம் போய் சீதை கிட்ட சொல்றா, பத்தியா உன்னோடு குழந்தை வந்து பேசிட்டேன், அதனால நீங்க வேணும் அது. அப்ப சீதா நினைச்சாடாம், எரிகிஞ்சு அனுக்ரோஷஸ்தஸ்ய மய்யஸ்தி தீமதா எரிவா பாக்யசேஷோமே சீதோ பவ ஹனுமதா. நான் என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் பாருங்க, நான் பாதிவிரத்தியத்தில் உயர்ந்தவளாக இருந்தால் எரிமாம் விருத்த சம்பன்னாம் தத் சமாகம லாலசாம் சவிஜானாதி தர்மாத்மா சீதோ பவ ஹனுமதா. நான் பாதிவிரத்தியத்தில் உயர்ந்தவளாக இருந்தால்
தர்மசாஸ்திரப்படி நடந்தவளாக இருந்தால் இப்பொழுதே எரிக்கப்பட்ட ஹனுமானின் வால் குளிரட்டும். ஷீதோ பவனம். ஏசி போட்ட மாதிரி இப்பவே நீங்களா நினைச்சோம். இதெல்லாம் ஹனுமானுடைய பிரபாவம். அதனால குளிர மாதிரி ஜில்லுன்னு இருக்க ஹனுமான். இப்ப ஹனுமான் எப்படி வச்சு நகரெல்லாம் எரிய வேண்டாமா, ட்ரைனேஜ் போட்ட மாதிரி இந்த ஜில்லுன்னு இருக்கேன்னு நினைக்கிறார். அப்பதான் அவருக்கு தோன்றது, ஐயோ இப்படி எரிச்சுட்டோமே லங்கை அவசரப்பட்டு, இதே லங்கையில தானே என் ஜெகன்மாதா சீதை இருக்கா, அவளுக்கு எதுவும் ஆயக்காம இருக்கணுமே நினைச்சாராம். அவர் எதுவும் ஆயக்காம இருக்கணுமே நினைச்ச போது 4-5 பேர் அவள்லாம் வந்து அந்த ஊர்ல சந்தரிக்கக்கூடிய சார நாள் அவ ஒருத்தர் பேசிட்டு போறா, ஒருத்தர் பேசினாலும் என்ன ஆச்சரியம் லங்கையே எரியுது. ஆனா ஒன்று கவனிச்சேடா, சிம்ஷுமா விருட்சத்துக்கிட்ட மட்டும் நெருப்பே வரலே பேசி போறாங்க. ஹனுமான் சீதா சக்சஸ்ஃபுல். இப்போ வந்துருக்கணும், அவர் பாக்கி பாரத தேசத்துக்கு வரணும். இந்த இடத்துல பார்த்தேன்னா ஜாம்பவான் ஏனைய குரங்கள்லாம் காத்துட்டு ஒண்ணுமே இன்ஃபர்மேஷனே வரலையே. நான் வந்து ஒரு டிக் மார்க் தானே போயிட்டு ரெண்டா மாறலையே, அது நீளமா மாறலையே, அவர் போய் ஆன் பண்ணாரா இல்லையா, போன் எங்க சுட்டாரா, மொபைல் டேட்டா இருக்கா, ரோமிங் இருக்கா, என்னென்னவோ யோசிச்சு அப்படி யோசிக்கும் போது ஒரு கர்ஜனை கேட்டதான். சிங்கம் தான் கர்ஜிக்கணும் இல்லை, அந்தந்த ஒரு மிருகத்துக்கு உண்டான ஒரு சப்தம், ஒரு வெற்றி கர்ஜனை கேட்டதான். கேட்ட உடனே ஜாம்பவான் ரொம்ப வயதில் மூத்தவர், அவர் எல்லா ஏனைய குரங்கெல்லாம் பார்த்து சொல்லி ஹனுமான் வந்து சீதையை பார்த்துட்டார். எப்படி சொல்ல ஹனுமானே வரல, ஹனுமானே சொன்னது எப்படி இல்ல, குரலையே தள்ளி விடுறத பார்த்துட்டாங்க. எப்படி குரல்ல கண்டுபிடிச்சு, எப்பவுமே அந்த குரல்ல அந்த சவுண்ட் உண்டு. இப்ப குழந்தை வந்து எக்ஸாம்பிள் போயிட்டு வருது, அம்மா பாஸ் எப்படி அம்மா நீங்க வெளியில போயிட்டு வெளியில போயிட்டு இவ்வளவு கூட்டம் யாரு எங்க பேசுகிறேன் ஹனுமான் கர்ஜித்த விதம் எப்படி இருந்தா சீதையை பார்த்தா மாதிரி கர்ஜிச்சாரா. அனுபவஸ்தர் ஜாம்பவான் பார்த்துட்டாங்க. குரங்குக்கெல்லாம் ஒரே எக்ஸைட்மெண்ட், அதுக்கெல்லாம் தான் பார்த்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட். எஸ் எஸ் அதுக்கெல்லாம் புறாங்க. அதுதான் வரணும். நம்மளா என்ன பண்ணுவோம், பார்த்துட்டியா நல்ல வேலை மனுஷராதில ஹனுமான் இல்ல, அதனால வானதிகாரிக்கு போயிட்டாரு. நம்மளால அவையே இறக்கி குறைச்சி தாழ்த்தி பேசி என்னெல்லாம் பண்ண பண்ணுவோம். பெரிய சாதனை எல்லாம் ஒண்ணும் பண்ணிவிட. நான் போகாத ஊரா, I want to many countries sooner. I've been to all the Scandinavian countries and seen the northern lights. என்ன இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஹனுமான் போய் சீதையை பார்த்ததை குரங்குகள் தன் சாதனையாக நினைக்கிறது. இப்ப இதெல்லாம் கூட்டிட்டு இப்ப ராமர் கிட்ட போகணும். சரி, ராமர் கிட்ட போற வழியில என்ன ஹனுமான் நேர கூட்டிட்டு போற ஒரு மதுவனம், ஒரு திராட்சாவனத்துக்கு கூட்டிட்டு போயிட்ட. திராட்சாவனம் வைன்யார்டு, where you ferment. இப்ப பாலகாண்டத்திலே நிறைய இடங்கள்ல வரும் மொலாசஸ், அதாவது சுகர் கேன் மொலாசஸ், கர்ஜூரகம்னா டேட்ஸ், டேட் மொலாசஸ்ல பண்ணக்கூடிய அந்த லிக்கர் எல்லாம் குடுப்பாடும். அதெல்லாம் வந்து இந்த திராட்சாரசம் வைன்யார்டுக்கு கூட்டிட்டு போயிட்டார். அங்க நிறைய அந்த கிரேப்ஸ் எல்லாம் ஃபர்மெண்ட் பண்ணி வச்சிருக்கா. இப்ப எல்லாம் ஏற்கனவே எல்லாம் வாங்கணும். இதுல வந்து நேர தீர்த்த வாங்குறாரு ஒண்ணு. அது எப்படி இருக்கும், காயந்தி கேச்சித்து பிரணமந்தி கேச்சித்து ஸ்லோகம் நித்தியந்தி கேச்சித்து பத்தந்தி கேச்சித்து ஆடுறதாம் வாழ்றதாம் கடிக்கிறதாம் பதறதாம். இதுக்கு ஒரு கேர்டேக்கர் இருக்கான். இந்த வைன்யார்டுக்கு ஒரு கேர்டேக்கர். இது சுக்ரீவனுடைய இன்வெஸ்ட்மெண்ட், கேபிட்டல் கெயின்ஸ் சேர்த்து இதுல கேர்டேக்கர் அவருடைய சொந்தமான ததிமுகன். ததிமுகன் குரங்கெல்லாம் தடுத்து பார்த்தா குரங்க போட்டு கடிச்சுது. இவரை யாரு ததிமுகன் அட்டி ஒத, இவர் கேர்டேக்கருக்கு இந்த நிலைமை. இவர் அட்டி ஒத வாங்கிட்டு ரத்தம் பீரிட்டு கொண்டு வந்து நேர கிஷ்கிந்தைக்கு போயிட்டார், கர்நாடகா. போன உடனே அந்த ராமர் உட்கார்ந்து, ராமர் பக்கத்துல சுக்ரீவன், ராமர் பின்னாடி லக்ஷ்மணன் நின்று இருக்கார். அந்த சபைக்கு போய் சுக்ரீவா என் நிலைமையை பாருங்க. ததிமுகனை பார்த்துட்டு சுக்ரீவன், ஐயோ உடம்பெல்லாம் அடிபட்டிருக்கேன், ராமனும் பாவமா இருக்கு. உடனே ராமரை பார்த்துட்டு சுக்ரீவன், ஹனுமான் சீதையை பார்த்துட்டு, ராமன் ஒண்ணுமே புரியல, அடிபட்டு வருது, ஹனுமான் சீதையை பார்த்ததுல என்னையா சம்பந்தம்? அதுக்கு சுக்ரீவன், காரணமே இல்லாம ஹனுமான் காட்டி விட்டு அடி கிடைச்சிட்டு
இப்ப ஹனுமான் உள்ள பிரவேசம் பண்ணாரு. எல்லா படமும் அப்படியே தத்தளிச்சுட்டு ஹனுமான் மட்டும் ஆச்சார சீடர் உள்ள வர. ஹனுமான் ஒண்ணு என்ன, இந்த படங்களோட எக்ஸைட்மெண்ட் எல்லாம் குறைச்சுட்டார், ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி குறைச்சுட்டாரு. இப்ப ஹனுமான் உள்ள வர முதல் முறையா ராமர் அவரை பிரிந்து இப்பதான் பாக்குறார். என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. என்ன சொல்ல போறாரு? அப்பதான் ரெண்டே வார்த்தை, கண்டேன் சீதையை விப்பிறப்பு என்பதொன்னும் கற்பு எனப் புயலதொன்னும் கலிநடம் புரிய கண்டேன். உன் பெருந்தேவி என்னும் உரிமைக்கு உன்னை பெற்ற மென் பெருமருகி என்னும் வாய்மைக்கும் மிதிலை மன்னன். நான் கண்டவள் யாருன்னு, கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களா. நான் பெண்ண பார்த்தேன் போன ராமா. ஆனா கற்பு ஒரு பியூரிட்டி ஆஃப் தாட், ஆக்ஷன், ஒரு ஐடியல் ஹியூமன் பீயிங் எப்படி பேசணும் நடக்கணும்னா அதனுடைய உருவத்தை பார்த்து நான் வந்தேன் ஐயா. கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களா. இப்பிறப்பு என்பதொன்னும் கற்பு என பெயரொன்னும் கலிநடம் புரிய கண்டேன். மேல சொன்னார், உன் குலம் உன்னதாக்கி உயர்ப்புகளுக்கு ஒருத்தியாய தன்குலம் தன்னதாக்கி தன்னை இத்தனிமை செய்தான். வன்குலம் கூற்றுக்கு ஈந்து வானவர் குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்கு தந்தாள் எண்ணி செய்வது எப்போ. என்ன கைங்கரியம் பண்ணியிருக்கா தெரியுமா ராமா உன் பத்னி சீதை. எத்தனையோ குலத்தை வாழ வைக்கிறான். ஒரு சிசுபா விருட்சத்துக்கு அவள் அமர்ந்து கொண்டு என்ன, அவள் அங்கு அந்த தேஜஸோடு வீற்றிருப்பதால் உன்னை லங்கைக்கு அழைக்கின்றாள். உன்னை லங்கைக்கு அழைத்தால் நீ அரக்கர்களை அழிப்பாய். அரக்கர்கள் அழிந்தால் தேவர் குலம் வாழும். உன் குலம் உன்னதாக்கி உயர்ப்புகளுக்கு ஒருத்தியாய தன் குலம் தன்னதாக்கி அவள் ஒருவள் இருந்து தேவர்கள் குலத்தை வாழ்விக்கின்றாள். அடுத்த ராஜா விபீஷணனாக வந்தால் ராட்சச குலமும் வாழும், ராட்சச குலத்தையும் வாழ்விக்கின்றாள். தனிமையாக இருந்து ஸ்முஷா தசரதஸ்யாகம், தசரதனுடைய மனாட்டு பெண் என்று சொன்னதால் வந்த குலத்தை வாழ்விக்கின்றாள். ஜனகநந்தினி என்று சொன்னதால் ஈன்றெடுத்த குலத்துக்கு பெருமை சேர்க்கின்றாள். ராமனுடைய பாரியான்னு சொன்னதால் உன் குலத்துக்கு உனக்கு பெருமை சேர்க்கின்றாள். தேவர்கள் குலத்தை வாழ்வித்து ராட்சச குலத்தை வாழ்வித்து மாமனாருக்கு பெருமை சேர்த்து தந்தையாருக்கு பெருமை சேர்த்து பர்த்தாவுக்கு பெருமை சேர்த்து அது பெருமை இல்லை ராமா. என் குலம் எனக்கு தந்தாள். என் குலத்தை என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டார். வியாக்கியானம் கேட்டார், இவர் குலத்தை எப்படி இவருக்கு திருப்பி கொடுத்தா? என்ன, ஹனுமான் வந்து வானர ஜாதி. என்ன நவவியாகரண பண்டிதம், என்ன ஒரு புகழ் பெருமை இருந்தாலும் அவர் வானர ஜாதி. வானர ஜாதிக்கு இருக்கக்கூடிய இயல்பு இன்டிசைசிவ்னஸ். இதுவா அதுவா அதுவா இதுவா இதுவா அதுவா தாவிண்டே இருக்கும். எப்பவுமே குரங்கு ஒரு இடத்துல இருக்காது. இந்த கடையில அந்த கடை, அந்த கடையில இந்த கடை, இந்த மரத்துல அந்த மரம், இந்த பாறையில அந்த பாறை, இதுவா அதுவா அதுவா இதுவா தாண்டிட்டு இருக்கோம். ராமா உன்னை காணும் வரை கிஷ்கிந்தையில் நானும் குரங்கு ஜாதிக்கு இருக்கக்கூடிய இயல்பான குணத்தோடு தான் இருந்தேன். இவரா அவரா அவளா இவரா கடவுள் என்று யார் பரபிரம்மம் என்ற சிந்தனையில் தாவிக்கொண்டே இருந்தேன். எப்போது உன்னை பார்த்தேனோ மனுஷ புத்தி ஏற்பட்டு வானர புத்தி போய்விட்டது. நீதான் தெய்வம் என்று நினைத்தேன். ஆனால் சீதையை கண்ட பிறகு மறுபடியும் நான் தாவிட்டேன். நீ இல்லை, அவள்தான் என் தெய்வம் என்று செய்வது என்னோ என்றாராம். ரெண்டு விஷயம். கண்டேன் சீதையில், கண்டேன் சீதையில் ரெண்டு பிரயோகம் இருக்கு. நீங்க எந்த பாஷா எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல சப்ஜெக்ட் ப்ரெடிகேட், ப்ரெடிகேட்ல verb plus object. ஆப்ஜெக்ட்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். verbல வந்து past, simple past, past participle, present continuous இப்படிலாம் உங்களுக்கு to find, to swim, swimming, swam அப்படிலாம் இருக்கும். இப்போ நீங்க வந்து இத பார்த்தீங்கன்னா கண்டேன் சீதையை முதல்ல கிரியாபதம், கிரியாபதம்னா verb. saw சீதாங்கற சீதா was seen ன்னு சொல்லல, saw சீதா. அப்போ verb போட்டார், நவுன பின்னாடி தான் போடுறார். காரணம் என்னன்னா இப்ப ராமர் வந்து சீதா கீதா வாணி ராணி 4 பேர் இன்ட்ரோடு அப்படின்னு அனுமானம் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப இவர் 4 பேர் சீதையை மட்டும் இவர் பார்த்திருந்தாருன்னா அப்பா வேற கூட தெரிஞ்சிடணும் சீதையை கண்டேன் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா கீதையை பார்க்கவில்லை, வாணியை பார்க்கவில்லை, ராணியை பார்க்கவில்லை. போனது 4 பேரை தேடுறதா இருந்து ஒருத்தரை மட்டும் பார்த்தா 3 பேரை பார்க்கலன்னு அர்த்தம். ஆனா இது சென்றது ஒருவரை பார்க்கறதுக்காக தான். So more than the noun, the verb takes the prominence. அதனால பார்ப்பவர் இப்படி ஆர்கியூமென்ட் வச்சுக்கோ. ராமா நான் சீதையை பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லலாமே, அப்படி சொல்லலையே saw. அதனால ராமருக்கு சீதாங்கிற வார்த்தையை கேட்கறத விட கண்டேங்கிற வார்த்தையை கேட்கறது தான் முக்கியம்.
அதனாலதான் கண்டேன முன்னாடி போட்டு சீதை பின்னாடி போட்டாங்க. அதனால அதுதான் சில கவிராக கொடுத்தாங்க. பனிகால வாரிஜம் போல நீலம் பூசி பருவது யுகமாக கழித்தாலே நினைத்தங்க ராவண அண்ணன் வர சீச்சி நில்லடா என்று தனித்து தன் உயிர் தன்னை தாழ்விட மகராசி சாரும் போதே காணும் சமய நீ தேவாசி இனி தாமதம் செயல் ஆனால் என்றிடம் பேசி ராமா 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 என்று எதிர் பேசி கண்டேன் 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 சீதையை கண்டேன் அண்டரும் காணாத லங்காபுரியில் அரவிந்த வேதவை தர வந்த மாதவை கண்டேன் கண்டேன். திருவடியை பார்த்துட்டோம். ஹனுமான் ராமருக்கு பெருமாளுக்கு கண்ணெல்லாம் ஜலமா கூப்பிட்டு சொன்னாராம், ஹனுமான் நீ முன்னாடி வாங்க. எல்லாரும் பேசினாரு, என்னென்னவோ கொடுக்க போற. அப்போ ராமன் சொன்னாரா, அப்பா எனக்கு இப்ப எந்த சொத்தும் இல்லை, இருந்திருந்தா மட்டும் என்ன உலகங்களும் எனக்கு இருந்திருந்தாலும் நீ செய்த தொண்டுக்கு நிகராகுமோ, என்னால் ஒன்றுதான் பண்ண முடியும் ஹனுமான்னு சொல்லி அழைத்தாராம். என்ன பண்ண போறான்னு யாருக்கும் தெரியல. அபார் பாராமார் ஹரிஹா பரிவிருத பரகுண பரசித தவதான ஜவன பவன பவ கபிவர பரிஷ்வங்க பாவித சர்வஸ்வதான, என்னால உன்னை அழைத்து மட்டும்தான் கொள்ள முடியும் ஹனுமான், நீ செய்யற கைங்கரியத்துக்கு நான் என்ன பிரதி செய்வேன் என்று கேட்டு திருவடி சொன்னாராம். அப்படியே இங்க பின்னாடி கொண்டு போவோம். யுத்த காண்டம் முடியுது. அப்ப ஹனுமான கூப்பிட்டு திருவடியை கூப்பிட்டு பெருமாள் சொல்ற, நீ போய் சீதை கிட்ட சொல்லு, நான் ஜெயிச்சுட்டேன். ஏன்னா நீ தானே அப்ப சொன்ன நான் வரப்போறேன்னு போய் நீ சொல்லு. வாழி சோபனம் காலில் வந்து யார் கையால் விழலாமா, எல்லாரும் தான் ஒரு காலகட்டத்துல அம்மா காலில் விழுந்திருக்கா. அதனால அம்மா வந்து அவர் அப்படி கேட்டுட்டார். அப்படியான ஒண்ணு இதுல இப்பேற்பட்ட இதுதான் ராமனுடைய பரிஷ்வங்க பட்டாபிஷேகம். ஞாபகம், பட்டாபிஷேகம்னா ராமனுக்கு நடந்து மட்டும் பட்டாபிஷேகம் இல்ல, ஹனுமான கட்டி பிடிச்சுட்டாரு. ஹனுமானுக்கு அதுதான் பட்டாபிஷேகம், இதை விட வேற என்ன வேணும்னா. இதுல என்னன்னா, பாரத தேசத்தில் சனாதன தர்மத்தில் ஐம்பூதங்களுக்கு அடிக்கடி பெருமை சொல்லுவது வழக்கம். இத வந்து ஆகாஷா வாயு, வாயு அக்னி, அக்னேராபா அத்ய பிருத்திவி, இந்த ஐம்பூதங்களிலேயே நீங்க பெரும் அவதாரத்தெல்லாம் அழைக்கலாம். மத்ஸ்யாவதாரம், கூர்மம், வராகம் எல்லாமே பாருங்க ஜலம் சம்பந்தம் பெற்ற அவதாரம். மத்ஸ்யத்துக்கு ஜல சம்பந்தம், கூர்மத்துக்கு ஜல சம்பந்தம், வராகத்துக்கு ஜல சம்பந்தம், நில சம்பந்தம். ஏன்னா பூமியை இடங்கிறதுக்காக தான் பகவான் தரார். நிருசிம்மூர்த்தி அக்னி சம்பந்தம், ரௌத்ரம் இல்லையா அக்னி. வாமனாவதாரம், பரசுராமதாவதாரம் பூமி சம்பந்தம், பூமியைத்தானே அளந்தார். பரசுராமர் எத்தனையோ பூமியைத்தானே சேகரித்தார், பூமி. அப்ப இந்த ஐம்பூதங்களுக்குள்ளே அடங்கணும். சைவத்துல சிவபெருமானுக்கு ஐம்பூத ஸ்தலங்களே உண்டு. இது திருவண்ணாமலைங்கிற ஸ்தலம், அருணாச்சலேஸ்வரன் சொல்லக்கூடிய அக்னி, அக்னிகேத மூர்த்தி. ஜம்புகேஸ்வரங்கிற திருவானைக்கா ஜல சம்பந்தம். ஆகாச தத்துவம் இருப்பது சிதம்பரத்தில், ஆகாசலிங்கமாக இருக்கக்கூடியவர் அந்த சிவபெருமான். இது பூமி தத்துவமாக இருப்பது ஏகாம்பரநாதர்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம். வாயு தத்துவமாக ஸ்ரீகாளஹஸ்தியில இருக்கார். அப்ப ஐம்பூதங்கள் எங்க இந்த தொட்டு 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 வந்தாலும் ஐம்பூதங்கள் உண்டு. அந்த 5 பூதங்கள் ஆகாஷா வாயு, வாயு அக்னி, அக்னேராபா அத்ய பிருத்திவி, ஐம்பூதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய வாயுவின் பிள்ளையான ஹனுமான் ஆகாச மார்க்கமா கடலுங்கிற ஜலத்தை கடந்து பூமியின் பெண்ணான சீதையை பார்த்துட்டு நெருப்ப வச்சுட்டு வந்தார். 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 ஆறாக ஆரியக்காக ஏறி, 5லே 1 பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் 5லே 1 வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான ஐம்பூதங்களும் ஒரு ஹனுமான் உள்ள அடங்கிவிட்டு. சுவாமி வேதாந்த தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்தில் ஒரு ஸ்லோகம் எடுத்தார். தர்போதக்ர தசேந்திரியானமனஹ நக்தச்சராதிஷ்டிதே தேகேஸ்மின் பவசிந்தூனாம் பரிகதே தீனாம் தசாமாஸ்திதஹ அத்யத்வே ஹனுமத்சமேன குருணா பிரக்யாதிதார்த்த புமான் நல்காருத்த விதேகராஜ தனயாம் ஞாயேகலாலப்யதேன. என்னன்னா, ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு சொத்து சொந்தம். பரமாத்மாவான அந்த சர்வலோகேஸ்வரனை விட்டு வைகுண்டத்திலிருந்து ஜீவாத்மா கர்மாதீனமாக புறப்பட்டு பூலோகம் வருகின்றது. பூலோகத்திற்கு அகப்பட்டு இருக்கக்கூடிய ஜீவாத்மா ஐம்பூதங்கள் அடங்கிய இந்த சரீரத்துக்குள்ள அகப்பட்டிருக்கு.
இந்த 5 பூதங்களோடு கூடிய சரீரத்துல 10 இந்திரியங்கள் இருக்கு. கண்ணு, காது, மூக்கு, கை, கால், மலஜலம் கழிக்கிற துவாரம், இதெல்லாம் சேர்த்து பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம். அது படுத்துற பாடுதானே. என்ன இப்ப உபன்யாசம் சொல்லிட்டு இருக்கோம், பக்கத்துல வந்து பஜ்ஜி போட்டு இருக்காங்க. நம்ம பகவத் பக்தி செய்வதற்கு நம்ம இந்திரியங்கள் தான் பாடு. அப்ப தசேந்திரியம் தான் நம்மளை படுத்துறது. ஒரு சரீரத்துக்குள்ள 5 பூதங்களின் சேர்த்தியான இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை படுத்துவது 10 இந்திரியங்கள். இந்த ஜீவாத்மா பிரிஞ்சு பரமாத்மா கிட்டே வந்திருக்கு. பரமாத்மாவுக்கு மறுபடியும் ஜீவாத்மா தங்கிட்ட வரணும்னு ஆசை. அதுக்கு அந்த உறுதியை, அறுதியான உறுதியை கொடுப்பதற்காக ஆச்சாரியனை பரமாத்மா இந்த ஜீவாத்மா கிட்ட அமைச்சுட்டு இதோ சொல்லு அந்த ஜீவாத்மா கிட்ட, நான் அவனை மீட்டெடுப்பேன் என்று. அதே மாதிரி பாரத தேசம்ங்கிற வைகுண்டம், அதுல இருக்கக்கூடிய பரமாத்மாவான ராமர் கிட்டேந்து பிரிஞ்சு வந்த ஜீவாத்மா தான் சீதை. அந்த பிரிஞ்சு வந்த ஜீவாத்மாவான சீதை இருப்பது லங்கைங்கிற உடலில். அந்த லங்கையில இருக்கக்கூடிய 10 தலையோடு கூடிய ராவணன் தான் தசேந்திரியம். அந்த சீதை என்கின்ற ஜீவாத்மா கிட்ட பரமாத்மாவான ராமர் ஹனுமான் ஆச்சாரியன் மூலமா சொல்லி அனுப்பினாராம், கவலைப்படாத அவளை மீட்டெடுப்பேன்னு சொல்லு. அப்ப இந்த சுந்தரகாண்டம் என்பது அத்தியாத்ம விஷயமான ஆச்சரியமான ஒரு சித்தாந்தத்தை சொல்ல வந்த ஒரு நூல். When he is there to protect her, he is there to protect us as well. அந்த ஜீவாத்மா ஸ்தானத்தில் நம்மை வைத்தால் நம்மையும் அவன் அழித்து காப்பான் என்பதற்காகத்தான் பெரியோர்கள் சொல்லுவார்கள். இதை ராமர் கேட்டுவிட்டு இந்த குரங்குகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு அந்த இடத்தில் வந்த விபீஷணனுடைய சரணாகதியை ஏற்றுக்கொண்டு அந்த பிராயோபவேசம் 3 நாள் தர்பசயனத்தில் திருப்புல்லானியில் கிடந்து சமுத்திரராஜாவின் அனுமதியோடு 100 யோஜனை விஸ்தீரணமான சேதுவை கட்டி அந்த வானரங்களை லங்கா பிரதேசத்துக்கு அழைத்து சென்று ராவணனோடு போர் தொடுத்து ராட்சசர்களை மாட்டி அங்கிருந்து விபீஷணனை ராஜாவாக்கி அக்னி பரீட்சை செய்துவித்து மறுபடியும் பாரத தேசம் திரும்பி பரதனுடைய உயிருக்கும் பாதுகாவலராய் ஹனுமானை அனுப்பி நந்தி கிராமத்தில் இருந்து பரதனும் சத்ருக்னன் வர தாய்மார்கள் காத்துக் கொண்டிருக்க வானரங்கள் எல்லாம் புண்ணிய ஜலத்தை எடுத்துக் கொண்டு வர அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாழ்ந்த பரதன்கள் குடைக்கவிக்க மச்சிறுவரும் கவரி வீச விரை செறி குழலி நோக்க வெண்ணெய் நல்லூர் சடகந்தங்கள் மரபுரோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே குலைந்தான் மௌலி என்றும் ராமம் ரத்னமயே தீபே சசீதம் சன்னிவேஷயது வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாலி அத காஷ்யபः காத்யாயனः சுயஜ்ஞஸ்ச கௌதமோ விஜயஸ்ததா அபியசிஞ்சன்னரவ்யாக பிரசன்னேன சுகந்தினா சலிலே சஹஸ்ராட்சம் வசவோ வாசவம் யதா என்று ராமபட்டாபிஷேகம் கண்டருள இதே கலியுகத்தில் 250 வருஷத்துக்கு முன்னாடி காவேரி 5 நதிகளாக பிரவகிக்கக்கூடிய ஐயாறுங்கிற பஞ்சநதி கஷேத்திரத்தில் ராமபக்தராய் ராமபக்தியில் திளைத்தவராய் வாழ்ந்தவர் தான் சங்கீத சாஸ்திரத்தில் நைபுண்ணியம் பெற்ற தியாகராஜர் என்கின்ற தியாகபுருமம். அவர் ராமர் மீது ரொம்ப பக்தி கொண்டவர். கீர்த்தனைகள் பாடிட்டே வந்தார். ஒரு காலகட்டத்தில் அவர்கிட்ட பாடம் பயின்ற சிஷ்யர்கள் வந்து சொன்னாலாம், தீட்சிதர் வாழ் முத்துசுவாமி தீட்சிதர் வந்திருக்கார் நம்ம ஊருக்கு வீணை எடுத்துக்கொண்டு, அவரை அழைத்தலாமோ நம்ம சபைத்தினர். யாதிருச்சிகமாக அவருக்கு ராமாயண பாடம் படிச்சு முடிச்சு பட்டாபிஷேக சர்க்கம் கூட்டுன்னு வாங்கினார். தீட்சிதர் வந்தார். தீட்சிதர் தியாகராஜனும் பார்த்துட்டாராம். அவர் தியாகராஜர் விண்ணப்பிச்சாராம், இத்தனை நாள் நான் பாடி கேட்டு ராமன் அழுது போயிட்டு நீர் பாடி கேட்கணும்னு என் ராமன் நினைக்கிறார். என் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பாடுவீரோ? சத்ர சாமக கரத்ருத பரத லக்ஷ்மண சத்ருக்ன சுக்ரீவ விபீஷண பிரமுகாதி சேவித த்ரி வசிஷ்ட்யாத்யனுக்ரஹ பாத்ர தசரத ்ருத நவரத்னமண்டபே விசித்ர மணிமய சிம்ஹாசனே சீதயா சக சுச்சரித்ர பரம பவித்ர குரு குஹமீத்ர பங்கஜ மீத்ர வம்ச சுதா முதி சந்திர மிதினி ஜய மாருதி சன்னூதன சர்வலோகீஸ்வர
ஸ்ரீராமாவதாரத்தில் எடுத்த இந்த லீலா சேஷ்டிதங்களை எல்லாம் உத்தமமான பக்தனான ஹனுமத் வேஷம் மூலமாக எத்தனையோ இடங்களில் காண்பித்துக் கொடுத்த வால்மீகி பகவானுக்கும் கம்பர், அருணாச்சல கவிராயர், சுவாமி தேசிகர் போன்ற மகான்களுக்கும் பல்லாண்டு பாடி